சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லது தானே, கடனா தான் கொடுக்கற. நீங்க அடுத்த வாரம் அட்வான்ஸ் வேணா திருப்பி கொடுத்துருங்க. இல்லங்க, இருக்கட்டும். முதல்ல என் மக ரம்யா கல்யாணத்துக்காக எடுக்கிற நகை இது. அது என்னோட உழைப்பா இருந்தாதான் எனக்கு மன நிறைவா இருக்கும். அவ என்ன சொன்னாலும் கேட்காம சுமையதான் மேல மேல போட்டுக்குவா தம்பி. இல்ல ரங்கநாயகியம்மா, வினோ சொல்றது கரெக்ட் தான். பெத்தது நீங்களா இருந்தாலும் தான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த மகளுக்கு ஒரு தாயா முன்ன நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ மனசு யாருக்கு வரும்? அவ விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டோம். அந்த நம்பிக்கை என்னைக்கும் என் மருமக மேல எனக்கு இருக்கு. வினோ, இவன் ஒரு நாள் உங்களோட கோயம்புத்தூர் வந்ததுக்கே இவங்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குமா? எனக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தானா பாத்துக்கோயேன். அம்மா, என்னம்மா நீங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? சொன்னா என்னடா? இங்க பாரு வினோ, அப்படியே மதுரை, ஈரோடு அப்படி இப்படின்னு 2 ஆர்டர் போயிட்டு வந்துட்டேன்னு வையேன், மொத்தமா என் புள்ள மாறிடுவான். ஜாதக மேட்டர்ல மொத்த குடும்பத்தையும் கை கழுவிடலான்னு பார்த்தேன். இப்படி சொதப்பி திரும்ப பச மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன போட்டு நீ பண்ண? நாமளும் இப்ப நிறுத்தலாம் அப்ப நிறுத்தலான்னு பார்த்தா அப்பா நிச்சயத்துக்கு நாள் குறிச்சு நகை எடுக்கிற அளவுக்கு போயாச்சு. அடுத்து என்ன, பத்திரிக்கை அடிச்சு கல்யாணமா? நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இவங்கெல்லாம் என் சம்மந்தின்னு சொல்லி எப்படி நான் வெளில சொல்லிக்க முடியும்? ஏதாச்சும் பண்ணு, இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ண. இல்லனா அப்பாட்ட நான் பேசவா? சொல்லு, நான் பேசுறேன். அவசரப்படாதீங்க. அவ என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறா. அவ்வளோ ஈஸியா பூர்ணிமா விட மாட்டான்னு அவளுக்கு புரிய வைக்கிற. உங்க அப்பா நிச்சயத்துக்கு வேணா நாள் குறிச்சிருக்கலாம். ஆனா வினோதினி அசிங்கப்படுத்தவும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் நாளும் இடமும் நான் குறிச்சிட்டேன். நாளைக்கு வினோதினி நகை எடுக்கதான் போறா. வாங்க. இல்ல புரியல? புரியும். வணக்கம் பூர்ணி மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. மேடம், புது பிரான்ச்சுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் லோனா கேட்டிருந்தேன். சார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். 2 என்ன 3 கோடியே வாங்கி தரேன். அது போதும் மேடம். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஐயோ, என்ன மேடம் இதெல்லாம் நீங்க கேட்கணுமா மேடம்? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு உங்க நகை கடைக்கு ஒரு கும்பல் வரும். அவங்க யாரு என்னங்கிற விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன். அந்த சிசிடிவி மட்டும் ஆஃப்ல இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. மேடம், எல்லாம் ஒரு விஷயமா மேடம்? நீங்க சொல்லிட்டீங்க இல்ல, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. நீங்க வாங்க மேடம், நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? வச்சிட்டுமா? வச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். சபாஷ் பூர்ணி, சபாஷ். எங்க விழுந்துட்டியோ நினைச்சேன். குதிரை மாதிரி டக்குன்னு எந்திரிச்ச பாரு, அங்க நிக்கிற. அவ இங்கேயே ஜாதக மேட்டர்ல தோத்து இருந்தா 4 செவுத்துக்குள்ளி எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப தேவையில்லாம அவ பொது இடத்துல போய் அசிங்கப்பட போறா. எது எப்படியோ மொத்த கூட்டமும் ஒழிஞ்சா சரி.
வைரத்தை கடையில பார்த்தா தான் உண்டு. கழுத்துல எல்லாம் போட்டு பார்க்க முடியாது. எல்லாம் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம எதையாவது சொல்லிக்கிட்டு. ஏன் வினோ, இது என்னமோ பெரிய கடையா இருக்கே, நீ போட்ட கணக்குக்கு இது சரியா வருமா? நாம என்ன 2 மோதிரம், ரம்யாவுக்கு ஒரு சின்ன செயின் தானே எடுக்க போறோம். அதுக்கு தேவையான பணம் தான் இருக்குதே. அம்மா போனை கொடுமா. எதுக்கு மதி? சும்மா நம்ம எங்க நகை எடுக்கிறத வீடியோ எடுத்து அத மேரேஜ் ஈவென்ட்ல ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டுமா. பாத்தீங்களா பசங்க என்னமா பேசுதுன்னு? சரி சரி, இங்க பாருங்க, 3 பேரும் பார்த்து விளையாடணும். இது நகை கடை. சரிங்க பாட்டி, நீ போனை கொடுமா. ஏய் நானும் வரேன். வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. பூரணி மேடம் வர சொன்னவங்க தானே? ஆமாங்க. பூரணி மேடம் மனசு எங்க கடையில இருக்கிற தங்க நகையை விட சொக்க தங்கம். மாசம் வசதியே இல்லாத குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 2 பவுன் நகை தாலி தானமா கொடுப்பாங்க. இந்த மாசம் நீங்களா? நல்லது நல்லது. ஹலோ சார், வந்தவங்க யாரு என்னன்னு முழுசா தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இல்ல, பொதுவா பூர்ணி மேடம் சொல்லி அப்படிப்பட்ட கோஷ்டி தான் இங்க வருவாங்க. நான் நீங்க அவங்கன்னு நினைச்சிட்டேன். மேடம் பொதுவா ஒரு கூட்டம் வரும்னு சொன்னாங்க. மத்த விவரத்தை என்கிட்ட சொல்லல. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, நீங்க மேடத்துக்கு என்ன வேணும்? இவங்க உங்க பூர்ணி மேடத்துக்கு சம்பந்தியா வரப்போறவங்க. இவங்க பொண்ணதான் அவங்க பையனுக்கு பேசி முடிச்சிருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்கெல்லாம் நகை எடுக்க வந்திருக்கோம். என்னங்க சொல்றீங்க? இவங்க பூர்ணி மேடம் சம்பந்தியா? அவங்க ரேஞ்ச் என்ன, இவங்க ரேஞ்ச் என்ன? ஹலோ சார், நீங்க முதல்ல இருந்தே ஆளை பார்த்து எடை போடுறீங்க. நீங்க இந்த கடை ஓனரா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கஸ்டமர் தான் உங்களுக்கு உண்மையான ஓனர். அவங்கள சின்னவங்க பெரியவங்கன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுங்க. சாரி, நான் அவங்க வசதியை வச்சு உங்களை எடை போட்டுட்டேன். ஏன்னா மேடம் எப்ப நம்ம கடைக்கு வந்தாலும் குறைஞ்சது 20 லட்சத்துக்காவது நகை எடுப்பாங்க.